ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சம்மரில் வந்துங்க குழுன்னு நான் கேழ்வரகு கூழ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. கூழுக்கு நான் இந்த கப்பில் 2 கப்பு மாவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிடுறேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா காலையில் கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டோன்னா நைட்டு கிண்டும் போது நல்லா புளிப்பாயிடும். மறுநாள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 கப் எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சு உப்பு போடலை, சும்மா தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சு தான் இந்த கூழ் நைட்டு நம்ம கிண்டணும். கேழ்வரகு மாவை நான் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இது நைட்டில் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் இதை நம்ம கேழ்வரகு கூழ் கிண்டணும். அப்போ இந்த மாவு நல்லா புளிச்சிடும். நைட்டு பார்க்கலாம். கேழ்வரகு கூழ் கிண்டுறதுக்கு நான் காலையிலே 3 கப்பு மாவு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அது நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம வச்சுருவோம். இப்போ அதுக்கு நான் கூழ் கிண்ட போகிறேன். கேழ்வரகு கூழ் நம்ம காய்ச்சறதுக்கு இதை பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் இந்த ஆளாக்குக்கு 1 ஆளாக்கு அரிசி, புழுங்கல் அரிசி தாங்க. இதை நம்ம நல்லா கழுவி சாதம் மாதிரி நல்லா வேக வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இந்த அரிசி நம்ம நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். இந்த கேழ்வரகு கூழுக்கு சாதம் நல்லாவே வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். இந்த கரைச்சி வச்சுருந்த கேழ்வரகு மாவு நல்லா புளிச்சிட்டுவேன். இதை நம்ம அப்படியே ஊற்றி இந்த சாதத்தில் ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம். வாங்க பார்ப்போம். இதை பாருங்கள், நான் உப்பு சேர்க்கலைங்க. மறுநாள் காலையில் நம்ம அதை உப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த சாதத்தோடு சேர்த்து நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கிண்டணுங்க. அந்த மாவு வேகணும். சட்டியில் ஓரத்தில் அந்த மாவு ஒட்டிகிட்ருக்கு. அதை நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா அப்படியே இந்த சாதத்தில் நம்ம ஊற்றிடலாங்க. இது நல்லா வேகணும். அந்த மாவு கையில் வச்சு நம்ம அது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிண்டணுங்க. இந்த பாருங்கள், இந்த கேழ்வரகு மாவு நல்லா வெந்துட்டு இந்த சாதத்தோடு சேர்ந்து அவ்வளவுதான். இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மீதி நாளைக்கு காலையில் பார்க்கலாம். கருவாடுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டேன். லைட்டாக கடுகு. இது நல்லா வெடிச்சதுமே கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்ச நெத்திலி கருவாடையும் நான் சேர்த்துக்கிறேன். மசாலாவையும் இது கூடவே நான் போட்டுக்கிறேன். லைட்டாக உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, அவ்வளோதான். நெத்திலி கருவாடு ஃப்ரை
ரெடி ஆயிட்டு. இது வந்து மாங்காய் ஊறுகாய். நான் வந்து கூழ் கரைக்க போகிறேங்க. நம்ம நேற்று கிண்டி வச்ச கூழை எடுத்து ஒரு மண் பானையில் போட்டிருக்கேன். மண் சட்டியில் வெங்காயம் லாஸ்ட்டாக. இப்போ வந்து நான் தயிர் சேர்த்துக்குவேன். நான் வந்து உப்பு போடாமல் தான் நம்ம வந்து கிண்டி எடுத்திருக்கேன். அதனால் இந்த கூழுக்கு தேவையான உப்பு இப்போ தான் சேர்க்குறேன். போதுங்க. இது வந்து கையில் தான் நம்ம நல்லா கரைக்கணும். ஜில்லுன்னு குழு குழுன்னு இருப்பாங்க. கூழ் ரெடி ஆயிட்டுங்க. குடி. உப்பு போதுமான்னு செம்ம டேஸ்டாக இருக்கு. இது ஒன்று கருவாடு வேற லெவல். மாவு வந்து நான் நேற்று காலையில் கரைச்சி வச்சேங்க. ரொம்ப நல்லா புளிச்சு நைட்டு புளி வச்சதில் அது போட்டு கிண்டினது எல்லாமே பதம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்துருக்குங்க. இந்த கூழுக்கு தொட்டுக்கிட கருவாடு, நெத்திலி கருவாடு தொக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. காரசாரமாக ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நல்லா வேற வீடியோவில் மீட் பண்ணுறேன் அப்படி சொல்ல முடியல. பாய். இந்த கூழை பார்த்ததும் வேற வீடியோவில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரலையா? டாட்டா பாய். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.